கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களோட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோட பேசுகிறார், நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து. அதனால தான் நான் இந்த பதிவுகளை உங்களுக்கு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்னென்னா, லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த வார்த்தையை தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்வதாய் நாம் பார்க்கிறோம். ஏன் அவங்கள நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையே சுமக்கிற ஒரு பாக்கியம் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய ராஜாக்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பரலோகத்திலேருந்து ஒரு தேவதூதன் என்ன செய்யலை, வாழ்த்துதல் சொல்லலை. ஆனால் இந்த கன்னி மரியாளுக்கு என்ன செய்கிறாங்க, வாழ்த்துதல் சொல்கிறாங்க. தேவதூதன் வாழ்த்துதல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கும்போது, கர்த்தர் ஒரு ஸ்திரீயோடு இருக்கும்போது அவங்க இயேசு கிறிஸ்துவே சுமக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அவங்க பெறுறாங்க என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத காரணம், நிறைய சபைக்கு போகிறவங்கன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மரியாதை கொடுத்து குறை பேசுகிறாங்கன்னு சொல்லி கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையவே கிடையாது. நானும் சபைக்கு போகிறவன் தான். நான் மரியாளுடைய அவங்க மரியாதை எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அதை போல் கீழ்ப்படிதல் உள்ளவனா நானும் வாழணும்னு பிரயாசப்படுறேன். ஒரு கிறிஸ்தவனில் நானும் ஒருத்தன். மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப தியானித்து பார்க்கணுங்க. மரியாளிடத்தில் போய் நம்ம வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறத விட மரியாள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க நம்ம தியானித்து பார்க்கணும். அன்றைக்கு வாழ்ந்த அந்த யூத சமுதாயத்தில் ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்பாக அவங்க கருவுற்றாங்கன்னா, மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவங்க கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் நியாயப்பிரமாணம். கல்லெறிந்து அவர்கள் கொல்லப்படணும். ஏன்னா அவங்க விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த அந்த மோசேயினுடைய சட்டத்தின்படி அதுதான் அன்றைக்கு சட்டமாக இருந்துச்சு. ஆனால் மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு சித்தமான என்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஏதோ ஆண்டவருக்கு அடிமை, என்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகப்படுவதுன்னு கீழ்ப்படுகிறாங்க. இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் நம்ம அவங்கள மாதிரி கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும்? நீங்கள் நம்மளால் கீழ்ப்படிய முடியலையே, நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க முடியலையே. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு நேராக தான் வருது. மரியாள் எப்படி இயேசுவை சுமந்தாங்களோ அதுபோல் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையினால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால்னு அவர் சொல்கிறாரு. நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னு யோவானில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம பார்க்குறோம். மரியாள் அவங்கள ஏசப்பாவை கர்ப்பத்தில் சுமந்தாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் சுமக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்தில் சுமக்கணும் அப்படின்னா நம்ம அவரை கேட்ட பரிசுத்த நடக்கிறவர்களாக இருக்கணும். மரியாளை போல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளையாக இருக்கணும். மரியாளை போல் கீழ்ப்படுதலுள்ள பிள்ளையாக இருக்கணும். மரியாளை போல் ஆண்டோடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற பிள்ளையாக இருக்கணும். தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். மரியாள் எவ்வளவா கர்த்தரை பின்பற்றி இருப்பாங்க, எவ்வளோ தாழ்மையுள்ளவர்களாக நடந்திருப்பாங்க. அப்படி தாழ்மையுள்ளவர்களாக அவங்க நடந்ததுனால தான் வேத வசனம் சொல்லுது, வான தூதனே இறங்கி கிருபை பெற்றவளேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ நீங்களும் நானும் கிருபை பெற்றவர் இருக்கிறோம் அப்படின்னா மரியாதை போல் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொண்டு வருது அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிறிஸ்மஸுக்கு பின்னாடி இவ்வளோ பேருடைய தியாகங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, மரியாளுடைய தியாகம், தன்னுடைய சரீரத்தை அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. கணவனே அறியாத மரியாள் பரிசுத்தாவினால் கருவுறுவதற்கு, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அதுபோல் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். மரியாதை நம்ம வணங்கக்கூடாது. அவங்கள நம்ம என்ன செய்யணும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்பதை வேத வசனம் நமக்கு போதிக்கிறபடி அதுபோல் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். எல்லாரையும் அன்பு செய்யணும். யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் ஒதுக்கக்கூடாது. ஏசப்பா அவங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறாரு. ஏசப்பா அவங்க இருதயத்தில் இருக்கிறாருன்னா எல்லாருமே அன்பாக இருக்கணும். பிரியமானவர்களே, மரியாதை போல தாழ்மையாகவும் கீழ்ப்படுதல் பிள்ளைகளாகவும் வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மாறாத கிருபை நம்ம அனைவரையும் காத்து நடத்தட்டும். சின்ன ஜெபம் பண்ணுற பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசுகிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, மரியாள் எப்படி கிருபை பெற்றாங்களோ அதுபோல் நாங்களும் கிருபை பெற்றிருக்கிறோம். மரியாள் ஆண்டவரே உங்களை கருவில் சுமந்தாங்க. நாங்கள் ஆண்டவரே உண்மை இருதயத்தில் ஆண்டவரே சுமந்து வாழ எங்களை கிருபை செய்யுங்க. ஆண்டவரே,
அப்பா அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்னு சொல்கிறார் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவும், புதிய மனுஷனை தரித்து கொண்டு வாழவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த கிருபையில் கர்த்தர் தாங்கி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை அவர்களோடு கட்டும். ஆமேன், ஆமேன்.